படத்தோட ஆரம்பத்தில் சில பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு நைட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதைப்படி பூமியில் இருக்க அரசர்கள் மேலே சொர்க்கத்தில் இருக்க கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால சில மந்திர விதையை உருவாக்கி அது மூலமாக வளரக்கூடிய ஒரு பெரிய மரத்தை பயன்படுத்தி மேலே இருக்க சொர்க்கத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் அரக்கர்கள் வாழ்ந்துட்டு இருக்க உலகம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மனிதர்கள் சொர்க்கத்தில் இருக்க கடவுளை பார்க்க போறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க வளர்த்து வச்சிருந்த பெரிய மரத்து மூலமா மேல் நோக்கி ஏறி போறாங்க. அப்படி மேலே போன மனிதர்கள் அங்கே இருக்க அரக்கர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு கொடூரமாக இறந்து போறாங்க. அரக்கர்களும் மனிதர்கள் பயன்படுத்திய அதே பெரிய மரத்தை பயன்படுத்தி பூமிக்கு கீழ் நோக்கி இறங்கி வராங்க. அப்படி பூமிக்கு வந்த அரக்கர்கள் அங்க இருக்க மக்களையும் அரசர்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால அந்த நாட்டு ராஜா ஒரு அரக்கனை கொன்னுட்டு அவனோட இதயத்தை உருக்கி அதுல இருந்து ஒரு கிரீடத்தை உருவாக்கி இருப்பாரு. அந்த கிரீடத்தை யார் தலையில அணிஞ்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து பயந்து அந்த அரக்க கூட்டமே அவருக்கு தலை வணங்கி கட்டுப்படும். அந்த நாட்டு அரசர் கிரீடத்தை பயன்படுத்தி அந்த அரக்கர்களை திரும்ப அவங்க உலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த மரங்களையும் வேரோட வெட்டி சாச்சிடுவாரு. இருந்தாலும் அரக்கர்களுக்கு மனிதர்கள் மேல இருக்க கோபம் குறையாம பழிவாங்க அரக்க உலகத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்க.